வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா WHO ஃபியூல் செல் வாங்கியிருக்கோம். அதை எப்படி வந்து நம்ம காரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே வாங்கினா ஹைட்ரோடெக் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் அடிச்சிங்கனாலே வரும் ஷாப்பிங் சைட்டு. அந்த சைட்டில் தான் இது ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இது கிட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒன்று நானே WHO கிட்ட செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயுமே கொஞ்சம் ஓரளவு எஃபிஷியன்சியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் மாட்டுறது எப்படின்னு சொல்லி தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்குள்ளே கிட்டும் நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா வெட் செல் அப்படிம்பாங்க. இந்த வெட் செல்லில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெட் செல் வந்து ஈஸியாக வந்து துரு பிடிக்கும். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே வாட்டருக்குள்ளே தான் இந்த 2 பிளேட்டு இருக்கும். இது வந்து வெட் செல்லு. இந்த வெட் செல்லு வந்து ஆன்லைனில் அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் சூட்டபுள் பார்த்தீங்கன்னா 150cc பைக்குக்கு மட்டும் தான் இது சூட்டபுள். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டெயின்லெஸ் பிளேட் 2 பிளேட் இருக்கும். அந்த 2 பிளேட்டுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். 2 பிளேட்டுக்குமே உடையில் வந்து செப்பரேட்டர் வச்சுருப்பாங்க. ரெண்டும் டைரக்ட் கான்டெக்ட் இருக்காது. நம்ம வாட்டர் உள்ளே ஊற்றும் போது அது கூட KOH லிக்யூட் ஊற்றும் போது உள்ள எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் நடக்கும். எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் நடக்கும்போது வாட்டரில் உள்ள 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு வந்து தனியாக பிரிஞ்சு ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்து ஹைட்ராக்சி மூலக்கூறாக நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். அந்த கேஸை வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வழியாக நம்ம உள்ளே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும், மைலேஜ் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து இதில் உள்ள மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் வாட்டர் ஊற்றும் போது இது வந்து கரோஷன் ஏற்படும். அதனால் இந்த பிளேட்டோட லைஃப் வந்து குறையும். இது வந்து இன்னொன்று சூட்டபுள் பார்த்தீங்கன்னா, இது 150cc வர பைக்கில் வர இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி உள்ள ரெகுலேட்டர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரி பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு ஃபியூஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகுது. ஆனால் உள்ள பிளேட்டில் வந்து துரு பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த ட்ரை செல்லை பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ வாங்கி வச்சிருக்க ட்ரை செல்லு. இந்த ட்ரை செல்லை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரை செல்லை தான் நம்ம மாருதி 800 நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் நம்ம காரில். இந்த ட்ரை செல் வந்து WHO கிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இப்போ இந்த செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளியராக இருக்கு. ஃபியூல் செல் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நல்லா பேக்கிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கினது வந்து ஹைட்ரோடெக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த சைட்டில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது வந்து நம்மளே ரெடி பண்ணுறதோட அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கதை வாங்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இன்னும் இதுலேயுமே நம்ம வாட்ரு உள்ள சர்க்குலேஷன் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு கனெக்ஷன் போடணும். இதான் அந்த ஃபியூல் செல்லு. இந்த ஃபியூல் செல்லோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்குன்னே வெட் செல் பார்த்துருந்தோம். வெட் செல்லில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரோஷன் நடக்கும். அதாவது உள்ள பிளேட் வந்து 1 இயருக்கு மேலே போச்சுன்னா அது துரு பிடிச்சி ஒன்றுத்துக்காகவும் போயிடும். கரண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த இதில் சைஸும் வந்து காம்பேக்ட் சைஸாக இருக்கும். அதனால இதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரை செல்லில் வந்து உங்களுக்கு சப்ளை பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 பிளேட் போட்டிருப்பாங்க. இந்த 2 பிளேட்டில் தான் இதில் பாசிட்டிவும் இதில் நெகட்டிவ். இல்லை நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை இதில் கொடுக்கணும். வாட்டர் இன்லெட் வந்து நம்ம இதில் கொடுக்கணும். இந்த இடத்துல வாட்டர் இன்லெட் கொடுக்கணும். அதே மாதிரி கேஸும் வாட்டரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகி இந்த இடத்துல வரும். இதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு பவுல் மாதிரி ஒன்று வச்சு நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம காரில் மாட்ட முடியும். அது எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வாட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பியூர் வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டரை தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் நடக்கிறதுக்காண்டி நான் KOH லிக்யூட் வச்சுருக்கேன். அந்த லிக்யூட் அந்த வாட்டரில் ஊற்றி நம்ம கனெக்ஷன் கொடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்தாலே கேஸ் ப்ரொடக்ஷன் ஆயிரும். இந்த ட்ரை செல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கினது. இதே மாதிரி ஒரு ஆன்லைனில் வாங்க முடியல அப்படின்னா நம்மளே ட்ரை செல் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ப்ரூ காஃபியில் உள்ள
அந்த பாட்டிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸ்கேலை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்து உள்ள வாட்டரும் எலக்ட்ரோலைட் KOH லிக்யூடும் ஊற்றும் போது நம்மளுக்கு கேஸ் அவுட்புட் கிடைக்கும். நம்ம ரெண்டு இதுலேயுமே வந்து வாட்டரை வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு அரை தான் ஊற்றணும். இதில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு எல்லாத்துக்கும் இடையில பார்த்திங்கன்னா ரப்பர் கேஸ்கெட் போட்டிருப்பாங்க. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகக்கூடாது. இது நம்ம ஈஸியாக கலத்தி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரை செல்லு. எப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலுமே நம்மளே க்ளீன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதிகமான கேஸ் அவுட்புட்டு குறைவான வோல்டேஜ்லேயே கிடைக்கணும்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ட்ரை செல்லு தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் செல் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து மெம்பரைன் ஹவுசிங் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வாட்டரில் இருந்து நம்ம WHO செல்லுக்கு போகிற மாதிரி இந்த மெம்பரைன் ஹவுசிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பரைன் ஹவுசிங்குள்ள எல்போ மொத்தம் 5 எல்போ எடுத்திருக்கேன். இது வந்து RO ஷாப் எதுவும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே கேட்டிங்கனாலே கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸு, இது வந்து ஏர் ஹோஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் ஒரு பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் ஒன்று. அது போக பார்த்தீங்கன்னா KOH லிக்யூடு, இதான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் நல்லா அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த KOH லிக்யூடு. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/4 டியூப்பு RO ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது போக இந்த மெம்பரைன் ஹவுசிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ வேணும். அப்போ தான் நல்லா டைட்டாக அடைச்சா வாட்டர் லீக் இல்லாமல் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டெஃப்லான் டைப், இந்த டெஃப்லான் டைப் எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இதில் ஃபியூல்ஸ் எல்லாம் மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் செல்லில் வந்து நம்ம ஏர் ஹோஸ் வாங்கியிருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஏர் ஹோஸை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஏர் ஹோஸை இதுக்குள்ளே விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கிளிப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் கனரில் உள்ள அந்த ஹோஸ்குள்ளேயும் இந்த மாதிரி நம்ம 2 ஹோஸ் அப்படி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போனால் நம்ம இதில் எல்போ ஆல்ரெடி 2 எல்போ வாங்கி வச்சுருக்கோம். அந்த எல்போவை இந்த ஹவுசிங்கில் போட்டுக்கலாம். டெஃப்லான் சுற்றி தான் போடணும். டெஃப்லான் சுற்றி போட்டால் தான் நம்மளுக்கு லீக் ஆகாது. த்ரெட்டில் எந்த அளவுக்கு டெஃப்லான் அதிகமாக சுற்றுமோ அந்த மாதிரி ஏர் லீக் உங்களுக்கு வெளியே ஆகாது, கேஸ் வேஸ்ட்டாக போகாது. இந்த த்ரெட்டில் மாட்டிட வேண்டியதான். இதே மாதிரி இந்த 3 இதுலேயுமே நம்ம எல்போவை மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பரைன் ஹவுசிங்கில் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வாங்கியிருக்கோம். டிஸ்டில்டு வாட்டர் எங்கே கிடைக்குன்னா பெட்ரோல் பல்க்லாம் கிடைக்கும். அந்த டிஸ்டில்டு வாட்டரை ஃபஸ்ட் ஊற்றிக்கலாம். மெம்பரைன் ஹவுசிங்கில் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றுறேன். இந்த லெவலுக்கு ஊற்றிடணும். கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும். இந்த மெம்பரைன் ஹவுசிங் வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும் மொத்தம் டோட்டலாக. நம்மளுக்கு இந்த 1/2 லிட்டரில் உள்ள கேஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றினா போதும் இந்த வாட்டரை. புஷ் பண்ணி இப்போ வந்து வாட்டரை ஊற்றியாச்சு. வாட்டர் கூட என்ன பண்ணணும்னா KOH லிக்யூட் இருக்குது. இந்த KOH லிக்யூடை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் நல்லா நடந்து நம்மளுக்கு அதிகமான கேஸ் கிடைக்கும். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சொட்டு ஊற்றியாச்சு. 15 சொட்டுக்கு பதிலாக ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த கேப்பை வச்சு மூடிடலாம் மெம்பரைன் ஹவுசிங்கை. ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இந்த கீ வந்து எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு கேஸ் அவுட்புட் வந்து வெளியே எதுவும் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கீ. இந்த கீயை வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கேஸ் வெளியெல்லாம் இருந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்க ஹோஸ், இந்த ஹோஸை தான் நம்ம ஏர் இன்டேக்கில் கொடுக்கணும். அதுக்காண்டி இந்த ஹோஸை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் இந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிற கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியான ஆம்ப்ஸ் கரண்ட் தான் எடுக்கு இந்த ஃபியூல் செல்லு. இந்த ஃபியூல் செல்லோட கேஸ் அவுட்புட்டை பாருங்கள். தண்ணியில் வந்து கொஞ்சம் சோப்பு டோரையும் கலக்கி வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா முட்டையாக வரும். இதான் இந்த HHO கேஸு இல்லைனா ப்ரௌன் கேஸ் அப்படிங்களா.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு வந்து 900 மில்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஹைட்ரோடெக் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரியல் டைமில் நம்ம காரில் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டிசி வோல்டேஜ் வரும். இது எலிமினேட்டர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான கேஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ காரில் ஃபிட் பண்ணும்போது அது எவ்வளோ கேஸ் அமௌண்ட் கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஃபயர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வச்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் தீ எரியுது பாருங்கள். இது வந்து நம்ம பெட்ரோலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எரிச்சிரும். WHO செல்லில் வந்து நம்ம கேஸ் இன்டாஸ்மெண்ட் கிட் பக்கத்துலேயே மாட்டியாச்சு. அதிலே எர்த் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து வைப்பர் வாஷர் வரும். இந்த வண்டியில் வைப்பர் வாஷர் இல்லைங்கிறதுனால HHO கிட்ட வந்து நம்ம இதில் மாட்டியாச்சு. இதில் மாட்டும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து மாருதி 800 ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த இடம் எனக்கு சூட்டபிள் ஆகிட்டு. இப்போ கேஸ் இது வாட்டர் டேங்கை வந்து இதுக்கு அடியில் தான் வச்சு டேக் அடிக்க போகிறேன். அதுபோக பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறதுக்காண்டி அதில் ஒரு ஓட்டப்படணும். இது ஆல்ரெடி கேஸ்லேயும் ஓடுறதுனால நம்ம பக்கத்தில் இன்னொரு ஹோல் போடணும். ஹோல் போட்டு அதில் கொடுத்தா தான் உங்களுக்கு இதில் நல்லா எஃபிஷியன்சி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த WHO ஃபியூல் செல்லை வந்து நம்ம மாருதி 800 காரில் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இந்த சைடில் ஃபிட் பண்ணிவிட்டு ஓஸை ஃபுல்லாகவே டேக் அடித்து கொண்டு போயிருக்கோம். வாட்டர் இன்லெட் வந்து தனியாக நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதுலேயுமே நம்ம சேஃப்டியாக பார்த்திங்கன்னா RO கிளாம்பு போட்டு அது போக எக்ஸ்ட்ரா கயிறு போட்டு கட்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன் வந்து சும்மா டம்மியாக கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்க. இப்போது எர்த் கனெக்ஷன் வந்து செல்லோட எர்த் கனெக்ஷன் வந்து நம்ம பாடியில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட பாசிட்டிவ் லைன் வந்து டைரெக்டாக நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா பேட்டரியில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பபுளாக வர்றது தான் கேஸ் ப்ரொடக்ஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து 900 மில்லி இது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம வண்டி வந்து ஒரு 14 கிலோமீட்டர் கொடுக்குன்னா இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் கிடைக்கிற வர சான்ஸ் இருக்குது. இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஏர் இன்லெட்டில் கொடுக்கும்போது எப்படி அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து பாசிட்டிவ் லைனில் வைக்கும்போது நம்ம ஏர் ஃபில்டரில் கொடுக்கும்போது RPM கூடுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ கூர்ந்து கவனிக்கும் போது உள்ளே நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் RPM இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வைப்ரேஷன் குறைஞ்சிரும். இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா கார்பன் கிளீனிங் அப்படின்னு சொல்லி சில கடையிலலாம் போட்டிருப்பாங்க. அதில் இதே மாதிரி தான் HHO செல்லில் வந்து உள்ள கேஸை வந்து நம்ம ஏர் ஃபில்டரில் கொடுத்து நம்ம வால்வில் உள்ள கார்பனெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மெத்தட் தான் இந்த ஃபியூல் செல் ஒர்க் ஆகுது. இதை கொடுக்குறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இது மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் மெத்தடு.
இது வந்து இன்ஜின் நாக்கிங் அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. அப்படி இன்ஜின் வந்து ஆர்பிஎம் வந்து நல்லா சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபியூல் செல்லில் வந்து நம்ம போடக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா 1.5 mm இல்லைனா 1 mm ஒயர் தான் போடணும். அதுக்கு கீழே போட்டிங்கன்னா இது வந்து லாங்கில் நம்ம போகும்போது மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இதில் ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே ஆகாத மாதிரி ரொம்ப சேஃப்டியாக கொடுக்கணும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லீக் வந்து எதுலேயும் இருக்காதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு சோப்பு நுரையை வச்சு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம மாட்டணும். இந்த கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் விட்டுறணும். ஐடியில் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வண்டி இன்ஜின் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம டியூனிங் பண்ணணும். அதாவது ஏர் அதிகமாக கிடைக்கிற மாதிரியும் ஃபியூல் கம்மியாக போகிற மாதிரியும் டியூனிங் பண்ணணும். அது எப்படி டியூன் பண்ணுறது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி டியூன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக பெட்டராக கிடைக்கும். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களோட ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.